வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் பாசிட்டிவ்ல ஓபன் ஆகி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னதான் மார்க்கெட் பிளஸ் மைனஸ் மாறி மாறி போனாலும் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோல்டன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல இருக்கிற 5 ஸ்டாக், அதாவது HDFC பேங்க், நெஸ்லே, ஏஷியன் பெயிண்ட், டைட்டன், HUL, இந்த 5 ஸ்டாக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கும் இதோட மூவ்மெண்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் எல்லாமே ஓரளவுக்கு சாலிடா தான் ஃபங்க்ஷன் ஆகும். இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக்ல ஒரு ப்ராப்ளம் வர்ற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஃபாலோ எப்பயுமே பார்க்காது. மார்க்கெட்ல இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டா நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்றோம். ஆல்ரெடி நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி டைரக்ட்ல இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது கோல்டன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி நீங்க மார்க்கெட்டுக்கு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா இந்த 5 ஸ்டாக்ல நீங்க எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 5 இயர்ஸ் லாங் பீரியட்ல நீங்க மாசம் 10,000 ரூபாய் அமௌண்ட்ல ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்னு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கோல்டன் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஐசிசி டைரக்ட் கஸ்டமர்ஸா இருக்கிறவங்க. மார்க்கெட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி இந்த 5 ஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல அப் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணாலும் ஒரு சில ரீசன்னால பாத்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற ஏஷியன் பெயிண்ட், டைட்டன் கம்பெனி, நெஸ்லே, HDFC பேங்க், ஹிந்துஸ்தான் லிவர், இது எல்லாமே ஒரு நியூட்ரலா ட்ரேட் ஆகுது. ஒரு சில ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 52 வீக் லோல கூட இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இப்ப நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இதெல்லாம் ஒரு ஹியூஜான ரிட்டர்னை நமக்கு கொடுக்கும். மார்க்கெட் என்னதான் ஃபால் ஆனாலும் இதெல்லாம் ஸ்டேபிளா நிக்கும். அப்படியே கரெக்ஷன் ஆனாலும் அதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம யூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ மார்க்கெட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் பை பண்றதுக்கு ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணுங்க. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த 5 ஸ்டாக்கையுமே நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். HDFC பொறுத்த வரைக்கும் இப்ப ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி HDFC பேங்க் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப பேங்கிங் செக்டரே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஸோ HDFC பேங்க்கும் HDFC லிமிடெடும் மெர்ஜருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் என்னதான் பாசிட்டிவா கொடுத்தாலும் இந்த பேங்க் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது. இது ஸ்டேபிள் ஆகுதுக்கு இன்னும் ஒரு 2-3 குவார்டர்ஸ் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரேட் கட் எல்லாமே சரியாகுது அப்படின்னா தான் இந்த பேங்க் பாசிட்டிவா ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டாக் டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். அது SIBக்கு இது சூட்டபிளான ஸ்டாக்காக தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. அதே மாதிரி டைட்டன் கம்பெனி எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணாலும் மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு சில ரீசன்னால கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு லோ வரட்டும் அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணினாலும் இதெல்லாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 5%, 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம எதையுமே யோசிக்காம நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். கோல்டு பிசினஸ் அருமையான பிசினஸ். ஸோ கோல்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த பிசினஸ் டல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோல்டோட ரேட் எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதோ இவங்க அந்த அளவுக்கு பிசினஸ்லயும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவாங்க. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கையும் நம்ம டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா HUL பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நல்ல ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை. எதனால பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வால்யூம் ஹைக்கு கொடுக்காம பிரைஸ் ஹைக்ல தான் நிறைய பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க. அதனால மார்க்கெட் அந்த அளவுக்கு லைக் பண்ணல. சோ அதனால HUL ஸ்டாக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் இப்ப மார்க்கெட்ல ஒரு அட்ராக்டிவான ரேட்ல தான் இருக்கு. ஹிந்துஸ்தான் லிவர் இதெல்லாம் ராயல்டின்ற முறையில அவங்க பேரண்ட் கம்பெனிக்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். சோ இப்ப நம்ம ராயல்டி எடுக்க ஃபாரின்ல போய் இதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. சோ இப்போ ஒரு ஃபாரின் மார்க்கெட்ல போய் நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வருஷம் நீங்க ஒரு 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றவரா இருந்தா தான் அந்த மார்க்கெட் பக்கமே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இந்தியாலேயே அவைலபிளா இருக்கு. சோ நம்ம போக்கஸ் பண்ணி இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு உண்டான ஃபாஸ்ட் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாவே இருக்கு. நெஸ்லே ஸ்டாக்கும் அதே மாதிரி தான். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ் கம்பெனி.
இதுக்கு பேரண்ட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ராயல்டின்ற முறையில கொஞ்சம் அமௌண்ட் எடுப்பாங்க. இருந்தாலுமே இதெல்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி. ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனில வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு சில டைம்ல இந்த கம்பெனி வந்து நம்ம பை பண்ண முடியாத ரேஞ்சில் இருந்துச்சு. அதாவது ரீட்டைல் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக் பை பண்ணணும் அப்படின்னாவே 25,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்ப ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருமே வந்து பை பண்ற ரேட்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,400 ரூபாய் 500 ரூபாய் அந்த ரேட்ல ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷனை தான் பார்த்திருக்கு. ரிசல்ட் வந்து பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எல்லா ஸ்டாக்குமே கரெக்ஷன் ஆகுறதுனால ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் சரி நெஸ்லேவும் நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. டெஃபினட்டா வந்து லாங் டைம்ல இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். இந்த மாதிரி டைம்ல தான் வந்து இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்ல யாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாத டைம்ல தான் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாருமே இதுல வந்து ஃபோக்கஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட் ஹையோட வேல்யூல இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது எந்த ஒரு யூஸ் இல்லை. ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் யாருமே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணாம தான் இருக்காங்க. மார்க்கெட்ல வந்து இதெல்லாம் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ். சோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கே கன்சிடர் பண்ணலாம். ஏசியன் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமாவே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான கம்பெனி. இவங்க பெயிண்ட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய அதர் பிசினஸ்லயே ஃபோக்கஸ் பண்ணி ஏசியன் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு டைம்ல ஒரு மோனோபோலி மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆனாங்க. இப்ப நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து இதுக்கு காம்படிட்டரா வந்தாங்க. இருந்தாலுமே இவங்களோட மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ். அதாவது 1.5 லேக் மேல ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதனால இது ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இருக்கிற கம்பெனியா இருக்கு. இவங்க வந்து வேர்ல்டு வைடு எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 யூனிட்டுக்கு பக்கமா இருக்கு இவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட். அதே மாதிரி அவுட் சைடு இந்தியால ஒரு 17 யூனிட்ஸ்க்கு மேல இருக்கு. இதெல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறோம். இந்த கம்பெனி வந்து பெயிண்ட் பிசினஸ் மட்டும் இல்லாம இப்ப அதர் பிசினஸ்ல எல்லாமே போக்கஸ் பண்றாங்க. ஹோம் ஓரியன்டா இருக்கிற ஹோம் டெக்கர்ஸ் ஆகட்டும், மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா வுட் ஒர்க் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்டீரியர் டிசைன்ஸ், கிச்சன் ஒர்க்ஸ் இதுல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால இவங்களோட பிசினஸ் மாடலும் எல்லாம் கிளியரா இருக்கு. சோ ஏசியன் பெயிண்ட் வந்து ப்ராப்பரா எல்லா இவங்க ஃபியூச்சர் பிளான் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஃபாஸ்டா க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 ஸ்டாக்குமே வந்து டெஃபினட்டா வந்து கோல்டன் ஸ்டாக்ஸ் தான் சொல்லணும். நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண தெரியலனா கூட இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனில நீங்க எஸ்ஐபி மாடல்ல டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப பார்த்து இந்த 5 ஸ்டாக்கையுமே வந்து நான் பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனிஸ்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. HDFC பேங்க் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 13.64 இருக்கு. இப்ப HDFC பேங்கோட பிஇ வந்து 15 இருக்கு. சோ பிலோ 20 கிலோ ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் வந்து HDFC பேங்க் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐபி மோட்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான டைமா தான் நான் பாக்குறேன். டெஃபினட்டா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் இது கிடைக்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயமா போயிடும். ஏசியன் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 51 இருக்கு. சோ கம்பெனி பிஇ வந்து 51.46 இருக்கு. சோ நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து பிலோ 20 கீழே வரும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாவோ இல்ல 52 வீக் லோவோ பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி டைம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த கம்பெனியோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 3500 இருக்கு. லோ 2700 இருக்கு. நியர்லி 52 வீக் லோ கீழே தான் இருக்கு. சோ ஏசியன் பெயிண்டையும் வந்து நீங்க லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு அருமையான டைம் தான். ஹிந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 56 இருக்கு. யூனிலீவரோட பிஇ வந்து 55 இருக்கு. சோ இதோட 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 2365 ரூபாயா இருக்கு. இப்ப ட்ரேட் ஆகுறது 2400 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகுது. இதுவுமே நியர்லி 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதோ இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ ஒரு சூட்டபுளான டைமா தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகணும்னு பார்த்தோம். ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ 56 இருக்கு. நெஸ்லே இந்தியாவோட பிஇ வந்து 77.85 இருக்கு. சோ மத்த எஃப்எம்சிஜி கம்பெனியை விட நெஸ்லே வந்து எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரிமைனிங் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டைட்டன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 35 இருக்கு. இதோட பிஇ வந்து 91 இருக்கு. 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 3900 ரூபாய்க்கு பக்கமா போயிருக்கு. லோ வந்து 2300 ரூபாய். 3900 ரூபாயில இருந்து ஒரு 350 ரூபாய்
400 அந்த ரேஞ்சில் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் டைட்டன் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எப்பயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல வெல்த் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இப்போ பார்த்த இந்த 5 ஸ்டாக்கையுமே வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறதில்ல. நல்ல ஒரு வெல்த் கொடுக்கக்கூடியதா ஆவரேஜான ரிட்டர்ன் டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். மார்க்கெட் பிகினரா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.